தியேட்டரை கதிகலங்க வைக்கும் காஞ்சனா 4ஆம் பாகத்தின் ஓபனிங் பாடல். இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், நடன இயக்குனர் என பன்முக திறமை கொண்டவர் ராகவா லாரன்ஸ். இவர் தன்னுடைய கடினமான உழைப்பால் தற்பொழுது பிரபல நடிகராக திரையுலகில் வலம் வருகிறார். இவருடைய நடிப்பில் அடுத்தடுத்து பல படங்கள் தியேட்டரில் வெளியாக தயாராகி வருகிறது. இவரை அனைத்து தரப்பு ரசிகர்களிடம் கொண்டு சேர்த்த மிக முக்கியமான திரைப்படம் காஞ்சனா. இந்த படத்தை இவர் இயக்கி நடித்து ரசிகர்களை அசர வைத்திருந்தார். பேய் படங்களை எடுத்து தொடர்ந்து வெற்றி கண்ட முக்கிய இயக்குனராக தமிழ் சினிமாவில் பார்க்கப்படுகிறார். காஞ்சனா அடுத்த பாகம் தற்பொழுது தயாராக இருக்கிறது. இந்த படத்தின் ஆரம்ப கட்ட பணிகள் தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த படத்தில் நடிக்கும் நடிகர்கள் மற்றும் நடிகைகள் தேர்வும் மும்முரமாக படக்குழுவினர் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த படத்தில் லாரன்ஸுக்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடிக்க இருப்பதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவர் தற்பொழுது தமிழ் சினிமாவில் பல முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடித்து வருகிறார். சூர்யாவின் ரெட்ரோ திரைப்படத்திலும் விஜயின் தளபதி 69 திரைப்படத்திலும் நடித்துள்ளார். இந்த படத்தில் நடிக்கும் மற்ற நடிகர்களின் தேர்வு நடைபெற்று வருகிறது. இந்த படத்தின் ஷூட்டிங் மார்ச் மாதம் தொடங்க இருப்பதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ராகவா லாரன்ஸ் இந்த படத்தில் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் செய்ய இருக்கிறாராம். இந்த படத்தின் ஓபனிங் பாடலில் விஜய் நடனமாட வைக்க இருப்பதாக சில தகவல்கள் கசிந்து வருகிறது. தளபதி விஜய் திரையுலகில் மிக சிறந்த டான்ஸ் ஆடக்கூடிய நடிகராக இருந்து வருகிறார். ராகவா லாரன்ஸ் மற்றும் தளபதி விஜய் சேர்ந்து ஆடினால் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் தான். இவர்கள் ஏற்கனவே திருமலை திரைப்படத்தின் ஓபனிங் பாடலில் சேர்ந்து நடனமாடி இருந்தது குறிப்பிடத்தக்கது. தளபதி விஜய் மற்றும் ராகவா லாரன்ஸ் நெருங்கிய நண்பர்களாக இருந்து வருகின்றனர். லாரன்ஸ் எந்த பேட்டி கொடுத்தாலும் அதில் விஜயை பற்றியும் அவருடைய நட்பை பற்றியும் பேசிவிடுவார். தளபதி விஜய் கட்டிய சாய்பாபா கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தார். விஜயின் அரசியல் பயணத்திற்கும் தனது வாழ்த்துக்களை அப்பொழுதே தெரிவித்திருந்தார்.